எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். என்னடா அது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம திபெத் பார்டர் ஏரியாக்கு போயிருந்தோம்ல, அதுல 2 பார்ட் வந்து பாக்கி இருக்கு. அதை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு உண்மையாவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சொல்லணும்னா ஒரு பயம் கலந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே வந்து தலைவர் தான் ரொம்ப அள்ளு விட்டதுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே அங்க நடந்தது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து கவர் பண்றோம். என்னன்னா நாங்க போன அன்னைக்குன்னு அது ஒரே நாள்ல நடந்த விஷயம். நீ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல என்ன பாத்திருப்பீங்கன்னா ஹார்ஸ் ரைட் வந்து நீ எல்லாரும் பண்ணது வந்து இருக்கும். அது முடிச்சதோட நம்ம அவங்க வந்து அந்த மாடெல்லாம் வளர்க்குறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போனதோட தான் நீங்க பாத்திருப்பீங்க. அன்னைக்கு நான் அலிசாவோட பர்த்டேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சோ வந்து நம்ம தங்குற இடத்துக்கு போயிட்டு கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. பட் நம்ம கொஞ்சம் நல்லா பேசினோடனே, அவங்களும் நல்லா பேசினோடனே அப்புறம் நாங்க என்ன நினைச்சோம்னா ஒய் நாட் அங்கேயே கேக் கட் பண்ணலாம், ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல அலிசாவுக்கு அப்படின்றதுனால சரி அங்கேயே கேக் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த வீடியோல நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பாத்தீங்கன்னாலே ஒரு தம்பியும் ஒரு பொண்ணும் தான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாடு எல்லாத்தையும் பத்தி. அவங்களும் அப்படியே நம்ம கூடவே வந்தாங்க. நம்ம அப்படியே வந்து கேக் கட் பண்ணோம். ஐயோ வா எரிக்கிறாரு இங்க பாருங்க, நெரிச்சிட்டாரு. ஓகேமா வரட்டி உள்ள போட்டாப்ல அந்த இது மாதிரி போடுறாங்களே, என்னதுங்க அது? கற்பூரம் போடுவோம்ல, அது மாதிரி தான். அந்த மாதிரி இங்க ஒரு இது மாதிரி போடுவாங்க. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அலிசாவோட பர்த்டே கேக் வந்து நம்ம மத்தியானம் ஃபுட்டு சாப்பிடும் போது ஆர்டர் பண்ணியிருந்தாப்ல, அப்போல இருந்து கையில தூக்கிக்கிட்டே வர்றோம். சோ இந்த மாதிரி கண்டிஷன் எப்படி இருக்கும் தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கேக் வெட்டது அலிசாக்கே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். It's different experience. Really special. Yeah, really special birthday for. So small. Ciao, girl. Good. It's really small. It's okay. You know, they can eat it. Kids can eat it. Okay. Wow. Wow. 我们两个跳舞，祝你生日快乐。祝新郎妹妹，对，我弟弟，你是好朋友。OK， ready？ 准备好了吗？好了。 OK。Happy birthday. Okay. Happy birthday to you. Happy birthday. Otherwise he will cut. 等，我去找。No. 妹妹来。对。有纸，他不可以的。OK。OK。你呢？喂你的妈妈。你要喂你吗？开口。哎呦，要喂你。哦，那是小杯子吧？我们一边来。你喂你的妈妈。必须喂。அதெல்லாம் கிடையாது. டேய் நான் தின்னது போதாண்டா அடுத்தவங்களுக்கு அப்படி சொல்லி தின்னுட்டு இருக்கோம்.太酸了。没关系，尝一点好不好？有的。我还要吃。சடனாக அங்கே கேக் கட் பண்ணனால பேப்பர் கப்ஸில் வந்து கேக்கை போட்டு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க அலிசா. பட் அங்கே வந்து அவங்க வீடு செட்டப்லேயே இருக்காங்கல்ல, குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கைண்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பர்த்டேவே செம்ம மெமரபுளாக சூப்பராக போச்சு. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து அங்கே பேசிட்டு இருக்கும் போதே வந்து அந்த தம்பியும் அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து என்கிட்ட சொன்னாப்புல, என்கிட்ட சொன்னாங்க. அவங்களோட அங்கிள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த மாதிரி நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னோம், இந்தியால இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதனால வந்து அவர் கண்டிப்பா பார்க்கணும், அவங்க நம்ம வீட்டுக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லி வச்சிருந்தேன். அப்படி அப்புறம் கேக் கட் பண்ண உடனே அவங்க வந்து திருப்பி அலிசாட்டையும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நாங்க என்ன நினைச்சோம், அப்புறம் நம்ம அவர் வீடு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, சரி ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்குமே, வேண்டாம் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேற, அடுத்த நாள் காலைல நாங்க ஏர்லி மார்னிங் வந்து பிளான் போட்டு வச்சிருக்கோம், இன்னொரு இடத்துக்கு போக அப்படின்னு சொல்லிட்டோம். இல்ல அவர் ரொம்ப பாக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படி சொன்ன உடனே சரி ஓகே, நம்ம என்ன பெரிய பிரைம் மினிஸ்டரா, நம்மளையும் பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்து ஆர்வமா கேக்குறாங்களே, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்புறம் அலிசாட்ட கேட்டேன். அலிசாவும் ஓகே அப்படின்ட்டாப்ல. சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்படி பேசிட்டு கொஞ்சம் இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா அவரே கிளம்பி வந்துட்டாப்ல, கார் எடுத்துட்டு வந்துட்டாரு.
என்னடா அது இவ்வளவு பாசக்கார பிள்ளையாப்பா இருப்ப நீ அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, சும்மா பண்ணுக்கா நான் சொல்றேன். வந்தாங்க. சரி ஓகே, நாங்க என்ன நினைச்சாலும் சரி வந்துட்டாரு, நம்ம இங்கே பேசிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட நம்மளோட தமிழ் வார்த்தைகள் 2-3 வந்து சொல்லி கொடுத்தேன். அவருக்கு தமிழ் சொன்னோடனே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. Okay. ஓகே லைட்ஸ் ஓகே ரியல். நம்ம அங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப குளிரா இருக்குன்னு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இந்த இடத்த காட்டிட்டு இங்க வாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவரோட மாமா, அவங்களோட சித்தப்பா அவங்க. ஸோ நம்ம வந்திருக்கோம் நீங்க தெரிஞ்ச உடனே அவங்க நம்மளை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. அவங்களும் வந்து இங்க வந்து வீடியோலாம் எடுத்து இங்கே லோக்கல் மக்களுக்கு வந்து காட்டுவாங்களாம். ரொம்ப கைண்டா வந்து இவங்க ஃபேமிலி தான் ரொம்ப கைண்டா இருந்தாங்க. இவங்க கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் நம்மளை பார்க்க வந்தது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ தம்பி கிட்ட வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம லாங்குவேஜ்ல 2 வார்த்தை சொல்றேன், சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஒச்சியாவுனி. Okay. ஓகே மா. ஓகே准备好了吗？准备好了。你说அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி。நன்றி.哦，我这个意思是thank you everyone。什么说？谢谢大家，谢谢大家。谢谢大家。对，对，再来一次，அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி。நன்றி。 Like this。 Like this。对，நன்றி。நன்றி。哇，谢谢。叔叔可以说吗？அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி。நன்றி.哇，叔叔。Thank you so much。谢谢。谢谢。வா, செம்ம சூப்பரா இருந்தது இங்க. ஐயோ, இப்படி ஒரு டே நாங்க இமேஜின் பண்ணவே இல்லை. அலிசா your birthday is today is like very special, right? Yeah, அலிசாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. Yeah. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபன் பண்ணிட்டு சரி அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு பார்த்தா இல்ல நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்தாலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து வரணும், கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரி அவர் அன்புக்கு இணங்கி சரி போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அலிசாட்ட கேட்டா ஓகே அப்படின்னு தான் சொல்லுச்சு. நார்மலா தான் சொல்லுச்சு அலிசாவும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம கார்ல தான் போனோம் அப்படின்றது தெரியும். சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அவரும் ஒரு கார்ல வந்திருந்தாப்ல. நாங்க வெளியில தான் அப்படி பேசிக்கிட்டே வர்றோம். பார்த்தா வந்து ஸ்டாலினும் செல்வினும் வந்து டக்குன்னு கிளம்பிட்டாங்க. அது என்ன நினைச்சு நீங்க சொல்லுங்க. இல்ல மொத்தமா பேசிட்டு நம்ம கிளம்பி வரலாம், சரி போலாம் அவர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கரெக்டா அவர் வந்தாரு. வந்துட்டு செல்வின சொன்னாரு, நீ வா நம்ம என்னோட கார்ல போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவன் எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. டக்குனு படி ஏறி உட்காந்துட்டான் உள்ள. நம்ம நல்லா பேசுதான், அவர் சைனீஸ்ல பேச சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டான். சரி இவனை மட்டும் எப்படி நம்ம தனியா அனுப்புறது, என்ன இருந்தாலும் நம்ம ஒரு தயாரத்துக்கு போயிருக்கிறோம், தனியா அப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்மளும் கார்ல ஏறிடுவோம், எப்படின்னா எல்லாம் தானே போறோம், அதனால இதே கார்ல ஏறிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அதே கார்ல வருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நானும் ஏறினேன். நான் ஏறி உட்கார்ந்த செகண்ட்ல டக்குன்னு காருக்குள்ள ஏறினாரு. டக்குன்னு வண்டி ஆன் பண்ணி ரிவர்ஸ் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாரு. நான் கேக்குறேன், கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறாரு அவரு, அதனால நான் கேட்டேன் அவங்களாம் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணி சேர்ந்தே போலாமே அப்படின்னா, அதெல்லாம் அவங்க வருவாங்க நம்ம முதல்ல போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துட்டாரு. எடுத்து நிக்கலாம் இல்ல, ஸ்லோ பண்ணலாம் இல்ல, டக்குன்னு எடுத்தாரு. அவர் வாட்டுக்கு எடுத்து ஹைவேஸ்ல வண்டி ஏற்றி கிளம்ப ஆரம்பிச்சாரு. உங்க கார் கிளம்புன உடனே அந்த பொண்ணு அந்த பையனும் இருந்தாங்கல்ல, நீங்க வாங்க நம்ம வந்து நம்ம இன்னொரு ஒரு கார்ல போவோம் அப்படின்னு. நம்ம அவங்க ஒரு ட்ரக் மாதிரி வச்சிருந்தாங்க, ஒரு கார் வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல அந்த டெம்போன குட்டியான மாதிரி இருக்கும். ஆனா அது குட்டியான இல்ல, அது அந்த பொலிரோலயே பாடி வந்து பின்னாடி கட்டாம வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நானும் அதுல போய் ஏறி உட்காந்துட்டேன். அலிசாவோட ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா நாங்க வந்த கார்ல ஏறி உட்காந்துட்டாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது நான் அவங்க கிட்ட பேசிட்டே வரேன். அவங்க வந்து ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் வந்து தெரியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நான் தமிழ் சாங் தான் கேட்பேங்க, எங்க ஊர்லயே நல்ல பாட்டுலாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தா இவர்கிட்ட இருந்து வாய்ஸ் நோட்டு. எப்படி வாய்ஸ் நோட் வருதுன்னா, நான் வந்து இப்ப போயிட்டு இருக்கேன், கருங்கும்னு இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே பாக்குறதுக்கு, சுத்தி ஏதோ இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா, அந்த இப்ப எனக்கு முந்தின வீடியோ எல்லாம் அவங்க பாத்துருப்பாங்கல்ல, ஒரு சுத்தி ஒரு மலையில அங்க ஃபுல்லா வேலி மாதிரி இருக்குது. அங்கங்க இது மாதிரி வந்து இந்த டென்ட் போட்டு மாடு வளர்த்து இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க அங்கங்க இருக்கிறாங்க. அவ்வளவுதான். 2 பக்கமும் அப்படிதான் மலையா அப்படியே தான் இருக்கும் ஏரியா. நடுவுல வந்து ஒரு ஹைவேஸ் போகுது. அந்த ஏரியாவை கவர் பண்றதுக்கு வந்துட்டு சொல்லுவோம்ல ஓவர் நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன் அந்த மாதிரிதான் வாய்ஸ் கொடுத்தாரு. சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்கேன், கருங்கும்னு இருக்கு, ஹைவேஸ்ல இருந்து இடையில புகுந்த மாதிரி இருக்கு, போயிட்டு இருக்கேன், என் போன்ல சார்ஜ் இல்ல. இல்ல நம்ம கிளம்பும் போதே என் போன் வந்து பேட்டரி டவுன், அதுதான் சொல்றேன், பேட்டரி டவுனா இருந்தது.
நான் போவோம், நம்ம கார்ல போறோம், பவர் பேங்க் எடுத்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம்ன்ற ஐடியால தான் நான் வந்தேன். சடனா நம்ம ஆளு, வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. அதுதான் சொல்றேன், நம்ம ஆள் டக்குன்னு வண்டியில ஏறிட்டான், போயிட்டோம். எனக்கு என்னன்னா போயிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா சுத்தி எப்படி கருங்கும்னு இருட்டா இருக்குது. இந்த கார் போற வெளிச்சம் மட்டும் தான், வேற எந்த வண்டி எதுவுமே அந்த நேரத்துல வரல. ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து போகும்போது ஒரு 10 மணிக்கு மேல. 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு, 9 மேல ஆயிடுச்சு. இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு கிளம்புறதுக்கு வந்துட்டு இதுல வேற என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். செல்வினோட ஆமா. வாட்ச், என் பையன் ஒரு வாட்ச் கட்டியிருப்பாங்க, சைனீஸ் குழந்தைங்க நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. சிம் கார்டும் அதுல போட்டுக்கலாம், இதுல இருந்தே பே பண்ணிக்கலாம். நம்ம போனை வச்சு என்னென்ன ஆமா, பண்ணுவோம் எல்லாத்தையுமே அவனுக்கு வாட்ச் போன் சொல்லிட்டு அது கால் பேசிக்கலாம். பண்ணிப்பான். அதுலயே கால் பண்ணிடு அப்படி சொல்ல ஒரு குடுக்குற வாய்ஸ் நோட்டே வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் எனக்கு குடுக்குற மாதிரி இருந்தது. சம்பந்தமே இல்லாம எதுக்கு இவர் இன்ஃபர்மேஷன் மாதிரி குடுக்குறாரு? இவர் எப்பெல்லாம் குடுக்குற ஆள் கிடையாது. ஓ சம்திங் ஃபிஷியா என்னன்னு தெரியலையே. இல்ல ஆக்சுவலா வந்து என் போன் வந்து டெட் ஆக போகுது, ஆஃப் ஆக போகுது. எனக்கு நமக்கு என்னன்னா சடனா வண்டி எடுத்து அவர் கிளம்பிட்டாரு. நல்லாதான் பேசினாங்க வச்சாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த ஏரியாவே புதுசு, யாரையுமே தெரியாது நமக்கு. நம்ம வேற கண்ட்ரில இருந்து இங்க பொழப்புக்காக வந்திருக்கிறோம். வந்த இடத்துல சுத்தி பார்க்க போன இடத்துல போயிருக்கிறோம். அது வந்து இன்னொரு ஒரு பார்டர் தாண்டி இன்னொரு ரீஜனுக்கு வந்து போயிருக்கிறோம். அப்படிங்கும்போது வந்துட்டு சடனா அவரு அவங்களாம் வெயிட் பண்ண வேண்டாம், வருவாங்க, நம்ம போலாம் அப்படின்ட்டு கூட்டு போயிட்டாரா. போனதுக்கு அப்புறமும் இடமும் அப்படி இருட்டா இருக்குல்ல, அப்படி ஒரு மாதிரி இருந்த உடனே போனோம். சரி, அந்த ஹைவேஸ்ல இருந்து போயிட்டு இருக்க மாதிரி வந்து திடீர்னு பார்த்தா டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டாரு, டக்குன்னு பார்த்தா உள்ள வளைஞ்சிட்டாரு. உள்ள வளைஞ்சா ஒரே கருங்கும்னு இருந்தது, அவுட்டர்ல ஏதோ ஏரியாக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. அதான் வாய்ஸ் நோட் போட்டேன். என் போன் ஆஃப் மேபி ஆஃப் ஆயிடலாம், சப்போஸ் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சுன்னா மேபி அதனாலதான் செல்வி வாட்சுக்கு ரீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஏரியா வந்தது. கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சு, லைட் வெளிச்சம் தெரிஞ்சது. அப்புறம் தான் சரி ஓகே ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள வந்துருக்கிறோம், பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். கொடுத்த வாய்ஸ் நோட்ல ஓகே இவர் இப்படி சொல்லியிருக்காரா, சரி நம்மளும் அதே ரூட்ல போறோமான்னு பார்த்தா அதே மாதிரிதான் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இறங்குன மாதிரி இருந்துச்சு, கருங்கும்னு இருட்டாச்சு. அப்ப ரைட், அப்ப இந்த வழிதான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை விட அல்லு கலர்ற மாதிரி ஒரு விஷயம் வீட்டுக்கு போன உடனே ஆமா கரெக்டா இங்க இருந்து போறோம். போயிட்டு காரை நிப்பாட்டி இறக்குறாரு. இறங்குனா அவங்க வீடு இப்ப நம்ம ஊர்ல இருக்க மாதிரிதான் வீடுகள்லாம் இருந்தது, அந்த மாதிரிதான் இருந்தது. எப்படின்னா அவர் வீடு எப்படின்னா சுத்தி காம்பவுண்ட் இருக்குது, ஒரு கேட் இருக்குது என்ட்ரன்ஸ்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருக்குது, அதை தாண்டி தான் வீடு. நம்ம ஊர்ல தோட்டம் எல்லாம் போடுவோம்ல, அது கொஞ்சம் இடம், ஆமா கொஞ்சம் புல்லு முளைச்சு இடம் இருந்தது. அந்த பக்கம் வந்து இந்த நம்ம விறகு மாதிரிலாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சமைக்கிற யூஸ் பண்ணிப்பாங்க போறது வச்சிருந்தாங்க. ரெண்டு போயிட்டு லைட்டை போட்டு இங்கேருந்து போகும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, கேட்டை ஓப்பன் பண்ணி நீங்க முதல்ல உள்ள போங்க அப்படிங்கிறாரு என்னைய வந்துட்டு. இப்ப பெரும்பாலும் நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வரோம் அப்படின்னா நம்ம முதல்ல போவோம், கதவை திறப்போம், உள்ள வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுவோம். அதுதான் நம்ம பண்ணுவோம். எனக்கு வித்தியாசமா இருந்தது. இங்கேருந்து போன செகண்ட்ல வந்துட்டு யூ கோ ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. நான் சொன்னேன், இல்ல இது உங்க வீடு தானே, நீங்க உள்ள போங்க, நான் வரேன், உங்களோட நான் வரேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல நீங்க உள்ள போங்க அப்படிங்கிறாரு. நானும் சொல்றேன், கேட்கவே இல்லை. சரி முத கிட்ட என்டர் ஆயிட்டோம். அதுக்கு கொஞ்சம் நடந்து போனோம்னா அந்த டோரை ஓப்பன் பண்ண, டோரை நீ ஓப்பன் பண்ணுறாரு. நீ ஓப்பன் பண்ணி உள்ள போ, வீட்டுக்குள்ள போ அப்படிங்கிறாரு. இது உங்க வீடு தானங்க, நீங்க உள்ள போங்க, நான் பின்னாடி வாரேன் உங்களை ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அது எனக்கு மாதிரி, ஏன்னா நம்ம குழந்தை வச்சிருக்கோம் இல்லையா, அது வேற எனக்கு பயம். சரி ஓகே கடவுள் விட்ட வழி வந்துட்டோம், நம்பி இருந்தாலும் பாவம், சரி என்னன்னு பாப்போமே, அந்த அளவுக்கு ஒண்ணு நடந்துராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் கதவை திறந்து நம்ம உள்ள போயிட்டு இவன் பையனே உள்ள வர சொல்லிட்டு இப்படி திரும்புற செகண்ட்ல பார்த்தா அவர் உள்ள நிக்கிறாரு. எவ்வளவு வேகமாடா வந்தாருன்ற மாதிரி திரும்புற செகண்ட்ல வந்து டோரை லாக் பண்ணிட்டாரு. டோரை லாக் பண்ணிட்டு கோ சிட் இன்சைட் அப்படின்றாரு. எனக்கு என்னடா சரி வந்துட்டோம், ஓகே ஒருவேளை குளிருக்காக கதவை சத்துறாரா இல்ல எதுக்கு சத்துறாருன்னு எனக்கு தெரியல. சரி வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், போனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு அவர்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு என் போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு சார்ஜர் பின் இருந்தா கொடுங்க அப்படின்னு அங்க உள்ள டேபிள் பக்கத்துல எடுத்து போய் போட்டுக்கங்கன்னாரு. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்து சார்ஜ் போட்டுட்டு நிமிந்து பார்க்கும்போதுதான் லைட் வச்சு நீங்களா வந்துட்டீங்க கார்ல. ஐயோ இந்த பக்கம் நிறைய வீடு இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 வீடு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே. இதுதான் அவங்க அங்கிளோட வீடுன்னு நினைக்கிறேன். நாங்க தான் இப்போ கடைசி, எல்லாரும் வந்துட்டாங்க, இறங்கி போவோம். நைட்ல வந்திருக்கோம். இந்த இடம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லா வீடா இருக்குங்க, கிட்டத்தட்ட வந்து 200 வீடுகள்கிட்ட இருக்கான். ஸோ அவரோட வீடு வந்து இங்கதான் இருக்கு. ஆக்சுவலா நான் வந்த வண்டி இதான், இதுலதான் வந்தேன், ஃப்ரண்ட்ல உட்காந்து வந்தேன் நான். சலிசா ஃபேமிலி வந்துட்டாங்க. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து வீடு தாங்க இருக்கு, அந்த சைடும் வந்து வீடு தான் இருக்கு. ஸோ இதுதான் அவரோட வீடா. நம்ம உள்ள போறோம், வாங்க போலாம். அடே அப்பா சூப்பரா இருக்குங்க, நம்ம ஊர் வீடு மாதிரியே இருக்குங்க பாக்குறதுக்கு. போமா வெளியில ஒரு கேட்டு, உள்ள போன உடனே வெளியில 2 புல்வெளி. உங்களுக்கு தெரியுதான்னு வேற தெரியல, இருட்டா இருக்கு. 2 புல்வெளி.
இதுதான் அவரோட வீடு. வா, செல்வினும் ஸ்டாலினும் உள்ளே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டாங்க.妹妹，这个是什么？妹妹，这个是我们用来相当于一种是烧香，就是祈福的那种东西。祈福什么 ？Prayer。OK。You pray like a god。对。哦，OK。我们属于一个我们藏族的那种一个习俗，怎么说呢？就关于那个信仰的一个。OK。对。இந்த பக்கம் ஒரு குட்டி இடம் மாதிரி இருக்கு. அது வீடு மாதிரி இருக்கு. அவரை விட சூப்பரா இருக்கு. ஓகே. வா, நம்ம ஊர்லலாம் மேலே ஹிந்து கிறிஸ்டியன்ஸ்லாம் படம் ஓட்டுங்களா, அதே மாதிரி வச்சுருக்காங்க. 我觉得这个放假一样的，我们的国家的。差不多。对，我们也这个对，就你我真的兄弟巴克尼这个对。அப்புறம் நாங்க எல்லாம் வந்துட்டோம். அப்புறம் இந்த ஜாலியா அப்படியே உள்ள போறேன். பட் இருந்தாலும் இவர் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. சம்பந்தமே இல்லாம ஏன் அப்படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போனா மூஞ்சி எல்லாம் இந்த சொல்லுவாங்கல்ல பயத்துல அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியே ஒரு மாதிரி ஆமா எனக்கு மாதிரி இருந்தது. சரி என்ன அப்படி சொல்லி நைஸா போய் எப்படி கேட்கிறேன். ஏன்னா நம்ம பேசுற லாங்குவேஜ் எனக்கு யாருக்கும் புரியாதுன்னா நம்ம லாங்குவேஜ்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். என்னன்னு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் அப்புறம் சொல்றேன், எல்லாம் நார்மல் தான், ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நார்மல் தானங்க அப்படியே நார்மல் தான் அப்படின்ட்டாரு. அப்புறம் நாங்க போறதுக்குள்ளேயே மனுஷன் கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து அவர் நிறைய இது வெளியே வச்சு போற போல வீட்டுல வாங்கிட்டு வந்துருக்கு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இதுதான் அவங்களோட வீடு. உள்ள ஹாலு. ஐயோ கவுடங். இது என்னது? மாட்டோட சாணம். நம்ம அங்க இது பண்ண மாதிரியே தான். நம்ம வீடு மாதிரி, நம்ம ஊர் வீடு மாதிரியே இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வரும்போதே வந்து எல்லாமே நமக்கு எடுத்து வச்சுட்டாங்க. செம்ம ஸ்வீட்டு. நம்ம வந்து கிளம்புறோம்னு சொன்னா இல்ல எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அது உங்க வீட்டுல பாருங்க, நோ ஸ்மோக்கிங். இதுதான் வந்து பெஸ்ட். சூப்பரா இருக்கு வீடு. வா, நம்ம வெளியில மவுண்டனே பார்த்துட்டு இப்படி ஒரு அழகான வீடு இருக்குது பார்க்கவே இல்லை. அப்படி நினைச்சிட்டோம். கொஞ்சம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நானே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது பயங்கரமா அப்ப சரி அப்படி சொல்லிட்டு போய் உட்காரோம். உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அலிசா வீட்டுக்காரோட மூஞ்சி வந்து லைட்டா ஒரு மாதிரி, இவர் மூஞ்சி இப்படி இருக்கும் அதே மாதிரி அவர் மூஞ்சி என்ன விட பயந்தாப்புல பயந்து போய் பாக்குறாரு. ஏன்னு பார்த்தா நல்லா இவ்வளவு பெரிய கத்தி. அது ஆக்சுவலா வந்து மீட் எல்லாம் கட் பண்றதுக்குள்ள கத்தி மாதிரி இவ்வளவு பெரிய கத்தி. அவர் அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வந்ததை பார்த்து எல்லாத்தையுமே அள்ளு கவுண்டுருச்சு. எதுக்கு அவ்வளவு பெரிய கத்தி எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்களே ஒரு மாதிரி பார்த்தோம். அவரே பார்த்துட்டு வந்துட்டு ஆமா இன்னொரு குட்டி கத்தி எடுத்துட்டு வந்து அது இந்த கத்தி சீவும் பாத்தீங்களா, ஷார்ட் பண்றதுக்காக வந்து தேப்போம்ல அப்படி அந்த செட்டப் வச்சிருந்தாரு எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு இல்ல இது மீட் கட் பண்றதுக்கு அப்படின்னு. நம்ம அந்த போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாவு மீன் சொல்லிட்டு அந்த மாடு எல்லாம் பெரிய அங்க இருக்கிற மாடு முடி நிறைய வச்ச மாடு ஒண்ணு இருந்தது. அதோட கறியே நல்ல டேஸ்டா இருக்கும் சொல்லுவாங்க, எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும். சோ அது என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு கண்டம் இப்ப நம்ம எப்படி போடுவோம் ஆட்டுக்கறியில உப்பு கண்டம் போடுற மாதிரி போட்டு வச்சுப்பாங்களா. அதுல ஆக்சுவலா அந்த மீட்லயே வந்து உள்ளுக்குள்ள இப்படி வெள்ளை கலர்ல அந்த ஃபேட் அது வாயில போட்டு அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது அவங்க ஒரு டைப்பா ப்ராசஸ் பண்ணி அந்த மீட்டை வந்து உப்பு கண்டம் போட்டது மாதிரி ட்ரை மீட் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. வச்சு அவங்க சாப்பிடுவாங்க போல. கொண்டு வந்திருந்தாரு. அது அப்படியே ஸ்லைஸ் பண்றாரு, நைஸா ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தாரு. அது டேஸ்டே நல்லா இருந்துச்சு, டிஃபரெண்டா இருந்தது. உட்கார்ந்தோம், அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் பேசணும். அங்கிள் வந்த உடனே ஐயோ they are really good, right? Very gesture. ஐயோ அடிச்சுக்கவே முடியலங்க gesture. நீங்க பாருங்க, அவர் ஆக்சுவலா எங்களை கூப்பிட தான் இங்க வந்திருக்காப்ல. நாங்க வந்து சரி நம்ம வரது லேட் ஆயிடுச்சு, நாங்க வந்துட்டாப்ல பாக்குறதுக்கு. அங்க பார்த்த மாடு அதோட ட்ரை, அதாவது உப்பு கண்டம் ரியல். இது மாதிரி எங்கேயுமே வாங்க முடியாது அலிசா சொல்றாப்ல. இங்கதான் அது கிடைக்கும். இவங்க ஆக்சுவலா இந்த சிட்டில வந்து இந்த ட்ரை பீஃப் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குமா. அதுல இவங்களோட இதுல வந்து பண்ணது. இங்க பாருங்க எவ்வளவு ஐட்டம் பாருங்க. வச்சுட்டு ஒரு சிட்டாட்டம் பறக்குறாரு ஆக்சுவலா. Wow. This is the best person I've ever seen. Wow. Selvin is saying he is the best person he ever seen. Shushu 你听懂吗？他说的。你们三个是我看到的最好的一些人。对。
下次家人吗？他的妹妹，还有爸爸妈妈都是很好的。啊，对。我们见过最可爱的印度小朋友，还是那么帅。 பீஃப் இங்க கட் பண்றாங்க பாருங்க அங்கிள். Looks like you cannot even buy this. 哇 Completely 这个 impossible 是 to buy. 我们自己当地的那个牦牛肉，风干的，啊自己家做干的对风干的。哪儿都不能买吗？好特别。可以买，但是很贵。对但是这儿就给你们请客吃。 வெளியில வாங்கவே முடியாதான், இது ரொம்ப காஸ்ட்லியானது போல. And here they're giving us free. It's a Wow, guest. yeah. Wow. I can try it. I'll try. You want to try? 啊，可以吗？它也是因为风干的话，嚼的话可能还是会有点。 spice. There is spice here. அது அப்படி கொஞ்சமா எடுத்து இது மேல இப்படி போட்டுட்டு you can try. I can watch it. I can. Beautiful. காலின் சாப்பிட போறாங்க இப்ப. இப்ப அதோட ஃபேட் தான் நெய் மாதிரி இருக்கு. வா, எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு? Delicious. Ciao girl. 很有嚼劲。好吃. அப்புறம் தான் அது தெரிய வந்தது என்னன்னா அவங்களோட கல்ச்சர் என்னன்னா இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம வீட்டுல வாங்க நம்ம இன்வைட் பண்ற மாதிரி இப்ப அவரோட பொறுத்தவரை என்னன்னா நான் ஒருத்தவங்களை வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னாலே அவங்க நம்ம க்ளோஸ், நமக்கு வந்து ஃப்ரெண்டு. அது வந்து உன் வீடு மாதிரி, உன் வீட்டுல நீ தானே கதவை திறந்து போகணும், அந்த கான்செப்ட் அவரோடது. பட் அது வந்து நமக்கு அந்த கல்ச்சரல் டிஃபரன்ஸ்ல புரியாதனால இந்த அதுவும் இன்னொன்னு சொல்லி ஆகணும். இவர் வேற சொல்லிட்டாரா அந்த இடையில இப்படி புகுந்து போகுது கரும்புன்னு இருக்குன்னு. நான் போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இவர் வாய்ஸ் நோட் அமிச்சோடனே ஒண்ணும் தெரியல, நான் அந்த ஓகே அதே பாதையில தானே போறோன்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த கிராமத்துக்குள்ள போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த படம் தெரியல, அந்த KTVல எல்லாம் போடுவாங்க, என்ன சொல்றது, அந்த ஹீரோ வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அம்மாஞ்சியாட்டம் இருப்பாரு. ஆனா பார்த்தா நைட் ஆனா எந்திரிச்சு போய் ஏதாவது ஒரு வேலையை செய்வாரு. இருட்டுல போய் பார்த்தா அந்த சைட்ல இருக்க எல்லா வீட்டுக்கும் ஒரே பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த கிராமமே அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலா அங்க ஒரு 100 குடும்பம் இருக்காங்க. அது ஒரு அவுட்டர் மாதிரி தான். அதுல இவர் தான் வந்து அந்த தலைவரும் கிடையாது, பட் அந்த ஊர்ல கொஞ்சம் நாலேஜபிளா இருப்பாரு போல இருக்குது. இவர் தான் நல்லா இது பண்றாரு. எல்லாரும் நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து படிக்கணும்ன்ற ஆர்வம். ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க வீடியோல பாக்கும்போது தெரியும் அவருக்கு வந்து ஒரு கால் இருக்காது, இந்த ஒரு லெக் வந்து ஃபுல்லாவே பாதிக்கு மேல இருக்காது. இதுக்கு இந்த தொடையோட இதுல இருந்து இருக்காது. அது என்னன்னா அவரு 20 வயசு ஏதோ சொன்னாங்க. 20 வயசுலயே அந்த எங்கேஜ்ல இருக்கும்போது வந்து கார் வந்து அவர் போட்ட பிடிக்குமா, கார் ஓட்டுறது, இந்த ரைட் போடுறது, இந்த மாதிரிலாம். பைக்லயா சம்திங் அந்த ரைடிங் பண்றது மாதிரி பிடிக்கும் போல. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு வந்து அந்த காலை எடுக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சான். ஸோ அந்த காலை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா. ஸோ அதனாலயே என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் அவர் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கல போல. இப்ப ஆல்மோஸ்ட் அவர் வந்து நெருக்கி 50 கிட்ட இருப்பாரு நெருக்கி. ஆமா 45+ இல்ல 50 கிட்ட இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேரேஜே பண்ணிக்கல. இப்ப எங்க கூட வந்திருப்பாங்கல்ல அந்த 2 பேர், இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு வந்து அவரோட அண்ணன் பொண்ணு, இன்னொரு பையன் வந்து அவங்களோட அக்கா பையன், அந்த மாதிரி. ஸோ அது இல்லாம அந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாமே இவரோட குழந்தைங்க மாதிரி இது பண்ணிட்டு பவிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஃபுல்லா பாசமா அப்படியே அந்த ஃபேமிலியோட அட்டாச்சா இருக்கிறாரு போல இருக்குது. சொந்தமா வீடு இருக்கு, அவங்க போன வீடு ஒரு சொந்த வீடு தான். அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவருக்கு வந்து நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். ஆமா படிக்கல, பெருசா படிக்கல. இதுக்கு அப்புறமா வந்து நிறைய கத்துக்கணும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வத்துல வந்து எல்லாமே இன்டர்நெட் மூலமா இது மூலமா வந்து கத்துக்க ஆரம்பிச்சுட்டு நிறைய புக்ஸ் படிப்பாராம். படிச்சுட்டு இப்ப அவங்க ஊர்லயே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து கிளாஸ் எடுப்பாராம். நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு போல இருக்குது. தனியா அவரே வந்து இந்த வீச்சாட்ல எல்லாம் ஏதோ சேனல் மாதிரி வச்சு நிறைய விளாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு. அவருக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. பரவாயில்ல, அவருக்கு அந்த கால் சுத்தமா இல்ல. பட் ஒரு வகையில வந்து வரப்பிரசாதம் தான். இப்ப வந்து இந்த கியர்லெஸ் வண்டி எல்லாம் வந்துட்டு அந்த ஒத்த கால்ல வச்சு கார் ஓட்டுறாரு, ஹார்ஸ் ரைட் பண்ணுவாரு போல இருக்குது. ஹார்ஸ் ரைட் பண்றாரு, எல்லாமே பண்ணாரு. நல்ல ஒரு டேலண்டடான பர்சன். இன்னொரு வந்து ஒரு ரிசர்டைலான மென்டாலிட்டியில வந்து இருக்காரு. நிறைய மொழிகளை கத்துக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லா டைப் ஆஃப் மக்கள் கூடயும் பழகணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில வந்து இருந்தாரு. அது இனிஷியலா நமக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து நம்ம பேச ஆரம்பிச்சு பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இது பண்ணாரு. அப்புறம் வீச்சாட்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ வரைக்கும் வந்து 2 வாரத்துக்கு ஒரு டைம் ஹவாரியூன்னு கேட்பாரு, நான் கேட்பேன், அந்த மாதிரி பேசிக்கிருவோம். அப்புறம் நாங்க இங்க இருக்க சிட்டிக்கெல்லாம் வந்து வந்தா கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் வந்து அவரு கண்டிப்பா நான் வருவேன் அந்த சைட்லாம் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்றேன், மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு. நீங்க கண்டிப்பா வாங்க, வந்து எங்க வீட்லயே ஸ்டே பண்ணிக்கலாம் வாங்க அப்படிலாம் நாங்க சொல்லியிருக்கோம் அவர்கிட்ட வந்து. ஆனா எங்களுக்குமே இது புதுசு, ரெண்டாவது அலிசாவுக்குமே இது புதுசா இருந்துச்சு. ஏன்னா சைனீஸ் எல்லாமே இப்ப நம்மளோட வீடியோஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோல பாத்துருப்போம், க்ளோஸா இருப்பாங்க, நம்மளோட கஷ்டம் துக்கம் எல்லாத்துலயும் நம்ம கூட வந்து ஆறுதலெல்லாம் பேசுவாங்க. பட் என்னன்னா தே வில் டேக் சம் டைம், எல்லாருமே ஒரு டைம் பீரியட் வேணும்ல கனெக்ட் ஆகிறதுக்கு. பட் இவங்க என்னன்னா நம்ம ஹார்ட்லி ஒரு 5 to 6 hours ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். மொத்தமா அங்க போயிருந்தோம், அவ்வளவு தூரத்துக்கு ஒரு அட்டாச்மெண்ட், நம்மளும் ஜாலியா சிரிச்சு பழகி பேசணும், அவங்களும் பேசுனாங்க, அவ்வளவுதான். அந்த இனிஷியலா பேசுனதுதான். நாங்க போயிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி கிடைக்கும் மாதிரிலாம் கேட்டோம், உடனே போய் வச்சு கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரம்பிச்சது நான் தான், என் ஓட்ட சீனிஸ் வச்சுதான் அவங்கள்ட்ட ஆரம்பிச்சது எல்லாமே. எனக்கு என்னன்னா வந்து ஆள்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு பிடிக்கும், ஃபன்னா பேசணும்னு பிடிக்கும். அந்த பையனும் வந்து ரொம்ப ஜாலியா பேசுவாப்ல, நானும் ஜாலியா பேச ஆரம்பிச்சாப்ல, அப்படி ஃபன்னா ஆரம்பிச்சு அந்த பொண்ணு கூட அப்படியே ஆரம்பிச்சு அப்படி இது பண்ணி அது நம்ம அவங்களே சொன்னாங்க, நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அந்த ஒரு கனெக்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே ஜாலியா இருந்தது. ஆக்சுவலா அதை போகும்போது மனுஷன் பயமுறுத்தி என்னையும் பயமுறுத்தி, ஆனா அத நம்ம அந்த சில வீடியோஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் அமீர் அப்புறம் அவங்க சசிகுமார் அவங்க எல்லாம் அந்த மதுரைக்காரவங்க தானே, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க மதுரைக்காரங்களோட பாசத்தை வந்து காட்டுறதே ஒரு அதட்டலான உரிமையா காட்டுவாங்க, பாசத்தை எவ்வளவு காட்டுவாங்க. அந்த மாதிரிதான் அவங்களோட வே ஆஃப் இதுவுமே அவங்க பாசமா தான் காட்டி எல்லாம் பண்ணது. நமக்கு வந்து புதுசா ஒரு எல்லாமே புதுசு இல்ல, ஏரியா புதுசு, மக்கள் புதுசு, எல்லாமே புதுசுங்கும் போது நம்ம சைனாக்காரனா இருந்து போயிருந்தோம்னா வேற மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்கலாம். நம்மளே புலப்பு தேடி வேற இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கிறோம், அந்த இடத்துல சுத்தி பார்க்கலான்ற இடத்துக்கு போயிருக்கிறோம். அங்க சடனா வந்து இந்த மாதிரி ஆகி இது பண்ணணும், அது அப்படி ஆனதுனாலதான் வந்துட்டு எனக்கு இந்த இனிஷியலா ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன், சரி நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மனநிலை என்ன அப்படி திங்க் பண்ண வச்சது. ஆனா அதுக்கப்புறமா வந்து நம்ம பேசி பழகினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஓகே, ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து நாங்க பேசினவரே ரொம்ப நல்லாதான் இருந்தாங்க. சில விஷயங்கள் பண்ணோடனே இவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு போல, ஆனா அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் இல்ல. ஆமா, அவரு இனிஷியலா அந்த கார் எடுத்துட்டு போனதுமே வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா ஓட்டுனாரு. ஏன்டா இவ்வளவு வேகமா போறாரு, அப்படி அதை அசுவா என்னடா பண்ண போறோம், அவர் வே ஆஃப் இதே அதான் பார்த்தா. அவர் வந்து எல்லாமே வந்து அந்த கால் அவருக்கு அடிபட்டு அந்த இல்லாம இருந்தா கூட வந்துட்டு நல்லா ஃபாஸ்டா பண்றாரு, எல்லாமே குயிக்கா டக்கு டக்குன்னு. ஏன்னா அவரே அவரை பிராக்டிஸ் பண்ணி அந்த அளவுக்கு அவரை மெருகேற்றி வச்சிருக்காரு. ஒத்த கையில எல்லாம் புஷ்அப் எடுப்பாரா, நிறைய சொன்னாங்க அவரை பத்தி. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அவரை பத்தினே இன்ஸ்பிரேஷனாவும் இருந்தது. ஆக்சுவலா சொல்ல போனா அவர் நிறைய கத்துக்கணும்னு அவராவே அதுக்கப்புறம் படிச்சிருக்காரு, இங்கிலீஷ்லாம் பேசினாரு தெரியுமா. அது ஆமா, இப்ப எனக்கே அது ஒரு உந்துலா இருந்தது. நம்ம ஏதோ படிச்சிருக்கோம், படிச்சு இங்க வேலைக்கு வந்திருக்கோம், பட் இங்க ஒரு மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கணும்டா, இந்த மாதிரி இருக்கணும், நம்மளும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், கத்துக்கணும் பண்ணணும். காஃபி அவங்க ஃப்ரெண்டு வந்து கொடுத்ததான், அந்த கொட்டையில இருந்து அரைச்சது போல, ரியல் போல செம்ம ஸ்மெல்லு. அங்கிள் வந்து காஃபி போட்டாங்கன்னா செம்மையா கசக்குமா, சிஸ்டர் சொன்னாங்க குடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. It's from America. அப்படியா, எங்க இனிமே குடிக்கிறீங்களா? வேணாடா, கஷ்டப்படுத்தாத அவரை. ஐயா டிவி இருக்குன்னு உடனே என் பையன் வந்து மூவி பார்க்கணும்னு சொல்லிட்டான். அங்கிள் வந்து இந்தியன் மூவி தானே நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனா மூவி இங்கே இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த கனா மூவி இருக்கு போல, அதை வந்து போட்டு விடுறாங்க. ஸோ தலைவர் வந்து கனா மூவி பார்க்க போறாரு இப்போ அங்கிள் வீட்டில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலைக்காரன் மூவி ஓடிச்சு, அதுக்கப்புறம் இப்போ கனா மூவிக்கு மாத்திட்டாங்க. கனா மூவி ஓடுது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு சைனீஸ்ல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்துட்டாரு, அவர் பேர் என்னமோலப்பா. 他就是有点生气的意思，没有直接说，但是因为有个 பாசமா இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு நைட், அதுக்கப்புறம் நாங்க தங்க வேண்டியது கிளம்பி போயிட்டோம். அன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் போட்டாரு, எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா மெசேஜ், காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வாங்க அப்படி செய்யறா. அவங்க வீட்டுக்கும் நம்ம தங்கி இருந்த இடமும் கொஞ்சம் தூரம் நம்ம ஹோட்டல் போட்டிருந்தோம். வாங்க நாங்க இல்ல, நாங்க அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணிருக்கனால வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு வர முடியாது. நம்ம வந்து ஆக்சுவலா வந்து இன்னொரு இடம், அது வந்து அது ஒரு முக்கியமான இடம், அதுக்கு அடுத்த வீடியோல வரும். அதுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் வந்து அடுத்து ரிட்டர்ன் நம்ம செங்குக்கு ரிட்டர்ன் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வரும்போதுமே அந்த ரூட் வழியா தான் வந்தோம். வரும்போதுமே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட திருப்பி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அவரும் எங்களை பாக்குறதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணி, அப்புறம் போற வழியில வந்து கண்டிப்பா லஞ்ச் சாப்பிடுங்க. நாங்க இல்லங்க, நம்ம லஞ்ச் சாப்பிட்டு இருந்து பேசிட்டு போனோம்னா
டைம் ஆயிரும், ரீச் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்க அப்போ அந்த கிளம்புனாலே நாங்க எங்க ஆக்சுவல் பிளான் படி வந்து அன்னைக்கு நைட்டு சென்று ரீச் ஆகணுன்ற மாதிரி. ஆனா நாங்க அங்கேயே கொஞ்சம் வேற சில இடங்கள் சுத்தி பார்க்க போனதை வச்சதுனால ரொம்ப டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனதுனால நாங்க அப்ப கிளம்புனாலே மறுநாள் விடிய காலத்துலதான் காலையில ஒரு 7-8 மணி தான் வந்து சேரன்ற மாதிரி இருந்தது. நாங்க அப்போ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி பேசி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி நாங்க சொல்ல போனா மறுநாள் மதியத்துக்கு மேல வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் நம்ம இன்னொரு இடத்துல ஹோட்டல் ஆமா இருந்துட்டு ஆமா வந்தோம். நம்ம ஆக்சுவலா போலான்னு பிளான் பண்ணி போனோம். ஆனா ரொம்ப தூரம் லாங்ல ஓட்டணும், காரை ஒரு ஃப்ரெண்டு தான் ஓட்டுறாப்புல, ரொம்ப தூரம் ஓட்டணுன்றதுனால அப்ப நாங்கெல்லாம் பேசிட்டு என்ன பண்ணோம்னா, சரி நம்ம வந்து ஃபுல் ட்ரிப்பா டிரைவிங்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சுத்தி பாக்குற மாதிரி இடத்த ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு போகலான்ட்டு அப்புறம் போற வழியிலே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி அதுக்கு அடுத்த நாள் நைட்டு மிட் நைட்டுக்கு மேலதான் வந்து சேர்ந்தோம். அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு வந்து மறக்கவே முடியாது. ஒரு நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருந்தது. பட் இருந்தாலும் இடையில அள்ளு விட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்க கிளம்பி போனோம் தெரியுமா. அப்பதான் ஒருத்தரும் என்னென்ன ஃபீல் பண்ணோம் சொல்லி நானு அந்த கார்ல பேசிட்டு போகும்போது எல்லாருமே வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலா உள்ளுக்குள்ள வந்து ஸ்டார்டிங்ல சடனா வந்து நம்ம வந்த இடத்துல பெருசா அறிமுகமாகல வந்தோம், பேசணும் வச்சோம், டக்கு நம்ம போறோம், எந்த நம்பிக்கையில போனோம் வச்சோம் அப்படின்ட்டு. அது ஏதோ கடவுளோட திரும்ப மாதிரி அவர் நம்மள வந்து அதுக்கு வழி நடத்தி கரெக்டா நல்ல மனுஷங்கள்ட்ட நம்மளை சந்திக்க வச்சு இது பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். என்ன நம்பிக்கையில நம்ம போனோம், என்ன நம்பிக்கையில போனோம். இவர் சௌகவே அலிசா வீட்டுக்காரே வந்து சொன்னாப்ல என்ன நம்பிக்கையில நம்ம போனோம்னே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அளவுக்கு அவங்களோட அன்பு தான் நம்ம போயிருப்போம்னு நினைக்கிறேன் நான். பட் இது எல்லா நேரங்கள்லயும் கரெக்டா ஆகுமா சொல்ல முடியாது. ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா நேரமும் இந்த இது வந்து நம்ம கரெக்டா இருக்காது. நாங்க இப்ப சொல்லிக்கிட்டோம், அலிசா உனக்காவது இங்க குடும்பம் இருக்கு, நீ ட்ரிப்பு போன இடத்துல உனக்கு காணனா தேடுவாங்க, எங்க குடும்பத்துல நாங்க போன் பண்ணா எம்பசி மூலியமா சொல்லிதான் அலிசா வரணும் அப்படின்னு சொல்லி கூட பண்ணா பேசிக்கிட்டோம். பட் நல்ல மனுஷங்க, நாங்க என்ன அவங்கள தப்பு சொல்லல. ஆக்சுவலா இதுல இருந்து நாங்க என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த பயம் உள்ளுக்குள்ள இருந்ததுனால இனிமே வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து கத்துக்கிட்டோம். ஐயோ டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அலிசாட்ட அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்தோம். அலிசா மூஞ்சிதான் ஒருத்தரும் சொல்ல நான் தான் அப்படி நினைச்சேன், நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசத்தை வந்து அப்படி ஷோ பண்ண உடனே நம்மளால வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இருந்தது, டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆனா அலிசா அதுக்கப்புறம் சொன்னப்ப நம்ம இன்னொரு நாள் அப்படி ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி போனோம்னா பாக்கலாம். சோ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல விஷயத்துல ஒரு பாயிண்ட் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம், லைஃபுக்கு தேவையான ஒரு லெசன் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம், நிறைய எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம யாரையும் வந்து டக்குன்னு பிளைண்டா நம்ப கூடாதுன்றதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா அவங்க ரொம்ப நல்ல பர்சன்ஸ், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா இருந்து இன்ன வரை எல்லா நேரத்திலும் நமக்கு அது மாதிரி அமையுமா அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி சரி இது வந்து நான் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஹியர் அண்ட் தேர் இதுல வந்து அங்க நடந்த விஷயம் பாத்திருப்பீங்க. அதுல நம்ம இதுல சில விஷயங்களை வந்து அந்த சிச்சுவேஷன்ல நம்ம நல்லா ஷூட் பண்ண முடியல, சில இதுகள் எல்லாம். அதனாலதான் எல்லாத்தையும் வந்து நம்ம இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா தலைவன் பயத்துல அள்ளுவிட்டு போறோட எனக்கு என்னன்னா அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருன்னு தெரியலையே. அங்க உட்காந்து பேசுறேன் எல்லாம் பண்றேன், பட் இவர் ஏன் இப்படி இருந்தாருன்னு தெரியலையே, அதை கேட்கணுமேன்ற அந்த ஒரு இது வேற. நைட்டு வந்து நாங்க தங்கி இருந்த ஹோட்டலும் வேற நிலாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிலாவெல்லாம் எங்க பாக்குறது, இவர் ஊத்துன பயமுட்டதுல எனக்கு நிலாவாத சூரியனா கிடந்துட்டு போகுதுன்னு சொல்லி பயத்திலே அதுக்கப்புறம் வந்து தூங்கணும். பட் வந்து நல்ல மனுஷங்க. ஆக்சுவலா வந்து அவர் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு தானே வந்து அந்த கார் லைட்டா ஹிட் ஆகி இஷ்யூ ஆனது, அது வேற. ஆமா அது வேற ஆயிடுச்சு. ஆமா அலிசாவோட கார் வந்து சௌக ஒரு ஆள் தான் ஓட்டிட்டே இருந்தாருன்னு சொல்லி. இல்ல அது அன்பார்ச்சுனேட்டா அது பின்னாடி நின்ன காரு அவர் எப்படி கவனிக்கல, கேமரா இருக்குது எல்லாமே இருக்குது, கவனிச்சாரா எப்படியோ கவனிக்காம விட்டாரு, லைட்டா தான் போய் ஹிட் ஆயிடுச்சு. அந்த மேனேஜர் தான், அந்த ஹோட்டல் நாங்க புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட மேனேஜர் தான். அந்த ஆள் என்ன பண்றான்னா உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணணும் செய்யணும் வைக்கணும் அப்படின்னு ப்ரொசீஜர்லாம் பண்ணலாம்னு சொல்லி அந்த நேரத்துல ராத்திரி கிட்டத்தட்ட நாங்க போய் சேர்ந்ததே 11 மணி 12 மணி ஆயிடுச்சு. அந்த நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி இல்ல காலையில வரோம் பேசுவோம் சொல்லி அப்புறம் அவங்க போன்ல பேசிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து இந்த மாதிரிலாம் நடந்து நல்ல ஒரு சந்தோஷமா வந்து சேர்ந்தோமா. ஆனா அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் மறுநாள் காலையில வந்து நாங்க போகலான்னு பிளான் போட்டதே டிலே ஆகி போயிட்டு அப்புறம் வெயிட் பண்ணி இருந்து அவங்க 2 பேரும் ஸ்டேஷன் போய் அப்புறம் அங்கெல்லாம் பேசி அப்புறம் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கிளியரன்ஸ் பண்றது மாதிரி பேசி எல்லாம் கவர் பண்ணிட்டு திருப்பி ஒரு 12-1 மணி ஆச்சு வந்து சேர்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் கிளம்பி நாங்க அடுத்த இடத்துக்கே போனோம். ஆமா அப்படி ஒரு ஹோல் ஃபன்னான ட்ரிப்பு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது.
ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். ஆமா, நீங்க இது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. சரி, பாய் சொல்லிடலாமா? நன்றி, வணக்கம்.